இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கில்லியில தனலட்சுமி, சரவணவேலு, பிரகாஷ் ராஜ் சார் இருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் எப்படி இருக்கும்னா, ஒரு லோவர் ஆங்கிள் இருந்து மேல வந்து அப்புக்கு ஹீரோக்கு வச்சு ஒரு பேன். இது ஒரு சிக்னேச்சர் மூமெண்டா பல இடங்களை நீங்க மூவ் பண்ணிருக்கீங்க. அப்படி கிடையாது, என்னது அப்படின்னு சொல்றது அது டைரக்டரோட சிக்னேச்சர் தான் சொல்லுவாங்க. நிறைய சார் வந்து ஸ்டோரி போர்ட் போடுவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோடனே பேக்கப் பண்ணோடனே தனியாக அடிச்சுட்டு போய் இது வரைக்கும் என் லைஃப்ல இத்தனை படம் பண்ணது ஸ்டோரி போர்ட் போடாமல் நான் ஷூட்டிங் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணேன். இதை விட வேற என்ன வேணும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும் வந்து வேற என்ன வந்து சொல்லுங்க பார்ப்போம். லைட் ஹவுஸ், அந்த லைட் ஹவுஸ் தான். ஏன்னா அந்த லைட் ஹவுஸ் வந்து கில்லில ஒரு பில்லர் ஆஃப் மூவின்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி தான், அதுக்கு ஒரு ஜீவன் இருந்துச்சு ஆக்சுவலா அந்த படத்துல. டெல் அபவுட் தட் லைட் ஹவுஸ். இந்த படத்துல பார்த்ததுங்கிறது கிட்டத்தட்ட 4 செட் ஆஃப் லைட் ஹவுஸ். என்னதான் நம்ம உள்ள ப்ராப்ஸ் வந்து போட்டா கூட அங்கே ஒரிஜினல் மாதிரி ஆகாது. அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். மேலே கூட அந்த இடத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சு பண்ணி அந்த ஜீப்ல அர்ஜுனர் வீட்டில் போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விடியில ஓப்பனில் தான் போயிருப்பாங்க. அது ஒன்றும் க்ளோஸ் ஜீப் கிடையாது. ஓப்பனில் இருந்தால் கூட அந்த சன்லைட்ல பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல வந்து கிரில் வரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சவுண்ட் இல்லாம எடிட் பண்ணாம ரஷ் பார்க்கும்போதே உங்களுக்கு படத்தோட மூடு வரணும், அதெல்லாம் அதோட வெளிப்பாடு. அவங்க அம்மாட்ட அது பொம்மைமா அப்படின்னாலும் அதை நம்புற அளவுக்கு அவங்களை காட்டுறோம். இதுக்கு மேல த்ரிஷாவை நீங்க யாருமே எந்த படத்துல வேணா அழகா காட்டக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணதா? இல்ல அப்படி கிடையாது. நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படித்தான் ஆடியன்ஸ் பார்ப்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் கிரண் சொன்னேன் கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு. இவ்வளவு பிஸியா இருக்கீங்க ஸ்கெடியூல்ல, பட் எங்களுக்காக நேரம் ஒதுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். விஜய் அவர்கள் கில்லி, குருவி, பேட்டைக்கார், அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கில்லில இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு இயருக்கு முன்னாடி லைக் 2004 அந்த இயருக்கு முன்னாடி வரைக்குமே விஜய் அவர்களுடைய படங்கள் பெரும்பாலுமே காதல் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான். பட் 2004 கில்லி டிக்ளேர் பண்ணது ஹீஸ் அ கமர்ஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ அப்படின்னு. அப்போ அதுக்காக விஜய் அவர்களுமே அந்த ஃபார்மட்டை சேஞ்ச் பண்றாரு. ஆக்டிங், டைலாக் டெலிவரி, பஞ்ச் பேசுறது, அதுல வர செஞ்சின காமெடி எல்லாமே பார்க்கும்போது இப்போ வரைக்குமே அது கூஸ் பம்ப்ஸ் தான். 20 வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த படம் சக்சஸ் ஆகுது. அப்போ ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்கான ஹீரோவா தன்னை எப்படி தயார்படுத்திக்கிட்டாரு ஆன்செட்ல விஜய் அவர்கள்? இல்லை, அவர் தயார்படுத்திக்கிட்டாருன்னா அவரோட ரசனை தான் வந்து காரணம். ரெண்டாவது வந்து டைரக்டர்கிட்ட அவர் முழுமையாக ஒப்படைச்சிருவார். கதை கேட்குற வரைக்கும் தான் அவரோட விஷயங்கள் எல்லாமே. என்ன பண்ணலாம், இது இப்படி பண்ணலாமா அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும் டைரக்டருக்கு. அவருக்கு ஒன்ஸ் அதை அக்ரி பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார்னா அவர் மாதிரி ஒரு வந்து எப்படி ஒரு சமத்து குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒப்படைச்சிருவார். அப்புறம் டைரக்டர் சொல்கிறது தான். அது புது டைரக்டர் இருந்தாலும் சரி, பெரிய டைரக்டர் இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்பார். 100% கோஆப்ரேஷன் இருக்கும். நமக்கெல்லாம் எந்த டென்ஷனுமே இருக்காது. அவர் கூட மறுபடியும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வேறு யார் கூடயும் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். அது வந்து எல்லாரும் அதே அளவு டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி என் படத்து ஹீரோஸ் எல்லாருமே நல்லபடியாக, இப்போ விக்ரம் சரி, பவன் கல்யாண் சரி, விஷால் சரி, ஆஸ் யூஷுவல் விஜய் எல்லாருமே, அருண் விஜய் சரி, எல்லாருமே நல்லா இருந்தது. ஓகே. பட்ட பகல்ல நட்ட நடு ரூட்ல முத்துப்பாண்டியே ஒருத்தன் வெட்டிட்டு போறானா அவன் இந்த ஊருக்காரன் கிடையாது அப்படிங்கிற அந்த டைலாக்ல அவங்க அந்த கார்ல போனதுக்கு அப்புறமா ரோட்ல அந்த வைடு ஷாட்டை ஏரியர் வியூல காட்டுறது, வெடிகுண்டு போடும்போது க்ளோஸ்ல காட்டுறது, ஈடா வர ட்ரெயினை அந்த கார் தாண்டி டைவ் அடிச்சு அது தண்ணிக்குள்ள போற வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத, இன்னைக்கு சொல்லும்போது கூஸ் பம்ப்ஸ் வந்து தியேட்டர்ல கைத்தட்ட ஒரு சீக்வன்ஸ்னா அந்த என்டையர் சீக்வன்ஸ் தான். டீட்டெயிலா அதை டிஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு ஃபேனா நான் அவங்க கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். டீட்டெயில் என்ன அப்படின்னா, அதில் அந்த வண்டி ஓடுறது எல்லாமே வந்து ரியலாக என்ன ஸ்பீடில் ஓடிச்சா. யூஸ்வலாக கேமரா ஓடுற ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக தெரியும். அப்படி பண்ணலை. ரியலாக இது என்னவோ அதில் தான் நாங்கள் பண்ணது. ரெண்டாவது அதுக்குள்ளே அத்தனை பேருக்கு ரிஸ்க் இருந்தது எல்லாத்துக்கும். கிட்டத்தட்ட அந்த சேஸ் மாத்திரமே நாங்கள் வந்து ஒரு 15 நாள் பண்ணியிருப்போம். அரக்கு வேலையில் பண்ணுது. ஃபஸ்ட்டு முதல்ல லீடு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே தான் வந்து பண்ணது. எல்லா ஆர்டிஸ்ட்டு, ஃபைட்டர் எல்லாமே கொண்டு போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு போய் வச்சு தான் பண்ணோம். அது வந்து மிகப்பெரிய விஷயம். டைரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்.
ஒரு மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் இவர் மிஸ்டர் ராகே ராஜேஷ். அதுக்கப்புறம் ரத்னம் சார் இருந்ததுனால எங்களுக்கு அந்த பட்ஜெட் பற்றி ஒரு நாள் கூட அந்த அந்த கான்ஷியஸ் ஆனதே கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அதை 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 பண்ணிடுவோம். அது மாதிரி ஆர்டிஸ்ட் இப்போ பிரகாஷ் ராஜ் இருக்கட்டும், விஜய் சார் இருக்கட்டும், த்ரிஷா இருக்கட்டும், எல்லாருமே 100% உள்ளே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இது இப்படி இது அப்படின்னு, அது பாட்டுக்கு தானாக நடக்கும். அதாவது ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி செய்கிறது கிடையாது. இது ஒயிட் ஷாட்டு, இது க்ளோஸ் ஷாட்டு, இது மிட் ஷாட்டு அப்படின்றதெல்லாம் வந்து சில சீன்ஸில் தான் நடக்கும் போது, இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மல்டி கேமராஸ் 3 கேமரா மினிமம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அக்கையில் இருக்கும், ஸ்டடி கேம் இருக்கும். ஸோ எது இது என்ன தேவைன்றது எங்களுக்குள்ள ஒரு 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 ரிதம் வந்து ஃபைன் டியூனாக அது சீம்லெஸ்ஸாக போயிட்டுருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அதனால எல்லாருக்கும் எட்டிங் சென்ஸ் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது டைரக்டர் வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் தன் டீமில் வச்சுப்பார். உங்களுக்கு தெரியும், நான் முதல் படத்துலேருந்து அத்தனை படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா இந்த சிங்கில் தான். அது அங்கேயே கட் ஆகாது. மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறமா மறுபடியும் ஊருக்குள்ள ஆட்டு வந்த மழை பெய்யும், அங்கே சில ஃபைட் சீக்வன்ஸு, திரும்ப அவங்க ஊரை விட்டு போறாங்கன்னு ஒரு லாங் வேலேருந்து ஒரு ஒயிட் ஷாட்டு, கரைத்தே ராஜா பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஷாட் வரைக்குமே அது கண்டினியூ ஆகுது. அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஸ்டார்ட் ஆகி ஒரு ஊரோட வெளிப்பக்கம் வரைக்கும் காட்டுறாங்கன்னா சிட்டில இருந்து வெளியே வந்து ஓடுப்பா அப்படிங்கறத கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிஸ்கனெக்ட் இல்லாம அது 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 என்ன அப்படின்னா, ஷார்ட்ஸ் ஹெவியா டைரக்டர் எடுப்பார். அதாவது அது நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். பட் எல்லாத்துக்கும் மேலே அதை வந்து எடிட் பண்ணி விஜயன் சார், விஜயன் சார், அது மாதிரி எனக்கும் தரணி சாருக்கும் எந்த அளவு சிங்க் இருக்கும், அது மாதிரி விஜயன் சாருக்கும் தரணி சாருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் போயிட்டு வந்து விஜயன் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கோபி ஷார்ட்ஸ் பத்தலைன்னு கேட்டதே கிடையாது. அது மாதிரி நான் என்னோட லைஃப்பில் இது வரைக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணது கிடையாதுங்க. 20 years நோ பேட்ச் ஒர்க்ஸ். இப்போ 12 கிட்டத்தட்ட 2001 இப்போ வரைக்கும் 14 வருஷத்தில் பேட்ச் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. எல்லாமே அங்கே ஸ்பாட்டில் முடிஞ்சிடும். அந்த படத்தை ஷூட்டிங் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ ஒரு ஷாட் மீதி இருக்காது, பேலன்ஸ் இருக்காது. எனக்கு இன்பிட்வீனில் உங்களோட ஷார்ட்டோட டிவிஷன்ஸ் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். அதில் ஒரு பர்டிகுலர்லி ஹீரோ, வில்லன், ஹீரோயின், இவங்க 3 பேர்த்துக்கு கில்லி, தூள், தில் எப்படி இருக்குன்னா, கில்லியில் தனலட்சுமி, சரவணவேலு, இவர் பிரகாஷ் ராஜ் சார் இருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் எப்படி இருக்குன்னா, ஒரு லோவர் ஆங்கிள்லேருந்து மேலே வந்து வேலு வந்து இவர்கிட்ட பேசி முத்துப்பாண்டிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது லோவர் ஆங்கிள்லேருந்து மேலே வந்து அப்புக்கு ஹீரோக்கு வச்சு ஒரு பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூள்லையுமே வந்து பசுபதி சார் வருவார், விக்ரம் சார் பேசுவாங்க, ஜோமம் வருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு லோ ஆங்கிள்லேருந்து மேலே வந்து ஒரு பேன் ஷாட். அந்த 3 பேர் சந்திக்கிற இடத்துல இது ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட்டாக பல இடங்களில் நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க. இஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன்? அப்படி கிடையாது. அது நான் என்னது அப்படின்னு சொல்றது அது டைரக்டரோட சிக்னேச்சர் தான் சொல்லுவேன். ஓகே, அவரோட சிக்னேச்சர்லேருந்து. ஓகே, அந்த மாதிரி தான் அது வந்தது. ரெண்டாவது, நிறைய நேரத்தில் வந்து ஸ்பாட்டில் 2 பேரும் பேசிக்கிறதே கூட இருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தது என்னன்றது அந்த அத்தனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு தில் போகிறப்போ இப்போதுமே என் கூட ஒர்க் பண்ண 2 டைரக்டருக்கு அதை நான் பார்த்துருக்கேன். தரணி சார் ப்ளஸ் மகேஷ் சார் 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து இவர்கிட்ட ஃபஸ்ட்டு படம் தில் ஒர்க் பண்ணும்போது தரணி சார் வந்து இது போடுவாங்க, ஸ்டோரி போர்ட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு போன புதுசில் நடந்தது இதெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. சரி, நான் ஒன்றுமே சொல்ல, எனக்கு ஃபஸ்ட் படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு, ஓகே. அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கிறப்போ அப்புறம் தேவைப்படவே இல்லை. முக்கியமான சில சிஜி சீக்வன்ஸோ மற்ற ஆக்ஷன் சீக்வன்ஸோ ஏதாச்சும் பர்டிகுலராக மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா போடுவார் ஒழிய அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மாதிரி இவரும் வந்து மகிழ் சார் அது மாதிரி விஷுவலில் வந்து ரொம்ப பக்கவான டைரக்டர். அது எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னு வச்சுங்களேன். அவரும் வந்து சொன்னார், ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் முடிஞ்சோன்னு சொன்னது அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். என்னென்னா, அவர் வந்து ஷூட்டிங் முடிஞ்சோடனே பேக்கப் பண்ணோன்னே தனியாக அழைச்சிட்டு போய் கை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் இத்தனை படம் பண்ணது ஸ்டோரி போர்ட் போடாமல் நான் ஷூட்டிங் வந்ததே கிடையாது. உண்மையிலே இப்போ 1 மாதமாக என் கூட வந்துட்டுருக்கீங்க, 1.5 மாதம் இருக்கும், லொக்கேஷன் பார்க்க வரீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏதோ ஒன்று வந்து எனக்கு இன்றைக்கி கிளம்புற வரும்போது ஃபஸ்ட்டு டைம் ஸ்டோரி போர்ட் போடாமல் நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தேன். ஆனால் வந்தோன்னே எனக்கு அதை பற்றின இது கான்ஷியஸ் வந்துருச்சு, என்ன இன்றைக்கி போடாமல் வந்துட்டோமே என்ன அப்படின்றது வந்து
பட் ஆனால் ஷார்ட் எடுக்க 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 ஈவினிங் பேக்கப் ஆன உடனே எனக்கு நான் நினச்சதை எடுத்த திருப்தி, அதுக்கு மேலேயும் எனக்கு ஐ வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணார். இது 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 இதை விட வேறு என்ன வேணும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும் வந்து வேறு என்ன வந்து சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் அதுக்கு மேலே ஒன்று கொடுக்கணும். அவங்க ஸ்கிரிப்டை பற்றி யோசிப்பாங்க, இது விஷுவல் பற்றி அவங்க வந்து பாதர் பண்ணிக்கிற லெவலுக்கு இருக்கவே கூடாது. அந்த லெவலுக்கு அவங்க இருந்தால் தான் அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். நிச்சயமா ஏஎம் ரத்னம் மாதிரியான ஒரு சிறந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கும் போது 7 ஏக்கருக்கு செட்டுங்கிறது பாசிபிள் நான் நினைக்கிறேன். நாங்கள் நினச்சோம் அது ஒரு EVP செட்டு, அதாவது விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். அது வரைக்கும் எல்லாத்து மாதிரி தான் நாங்களும் லைட் ஹவுஸ் தான் ஒரிஜினலாக அங்கே ராயப்பேட்டையில் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சோம். பட் அதுவே மகாபலிபுரத்தில் 7 ஏக்கருக்கு ஒரு செட்டு அப்படிங்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் பேசலாம். எஸ்பெஷலி லைட் ஹவுஸ், அந்த லைட் ஹவுஸ் தான். ஏன்னா அதாவது அந்த இடத்துல சரவணவேலு பக்கத்தில் தனலட்சுமிங்கிற பேர் எழுதிட்டு அந்த ஒரு லவ் சீக்வன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அந்த ப்ளூ கலர் சல்வாரோட. அதே மாதிரி முத்துப்பாண்டிய வந்து அவங்க ஆட்களோட சேர்ந்து உள்ள பூந்து அடாதடி நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கலாம். அந்த லைட் ஹவுஸ் வந்து கில்லில ஒரு பில்லர் ஆஃப் மூவின்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி தான், அதுக்கு ஒரு ஜீவன் இருந்துச்சு ஆக்சுவலா அந்த படத்துல. அதை நீங்க காட்டும்போது கூட ஒரு வைட் ஆங்கிள் இருந்து விஜய் சார் அங்க கத்தி அதை பார்க்கும்போது ஒரு எவ்வளவு ஹாப்பியான பிளேஸா இருக்கு அப்படிங்கறதையும் காட்டியிருப்பீங்க. டெல் அபவுட் தட் லைட் ஹவுஸ், அந்த ஒரு ஜீவன் பத்தி. லைட் ஹவுஸ் அந்த படத்துக்குள்ள வந்தது பார்த்தீங்கன்னா வந்து அது கிட்டத்தட்ட நீங்கள் இந்த படத்தில் பார்த்ததுங்கிறது கிட்டத்தட்ட 4 செட் ஆஃப் லைட் ஹவுசஸ். ஓகே, ஒரிஜினல் ஷூட் பண்ணியிருக்கோம் மகாபலிபுரம் ஒரிஜினல் லைட் ஹவுஸ். அது உள்ள இன்டீரியர் அந்த ஒரிஜினலாக இருக்கணும். என்னதான் நம்ம உள்ள ப்ராப்ஸ் வந்து போட்டால் கூட அங்கே ஒரிஜினல் மாதிரி ஆகாது. அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். மேலே கூட அந்த இடத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சு ஷூட் பண்ணியிருப்பேன் தெரியுமா. அதை விட்டு வெளில போவாங்க. அதாவது பிள்ளையாரதுக்கு பிரகாஷ் ராஜ் கீழே வந்து பார்ப்பாரு அந்த ரவுண்ட் அதெல்லாம் அப்படியே. ஆமாம், ஒரிஜினல் வந்து அதுக்கு மேலே வந்து மேலே எக்ஸ்டீரியர் லைட் ஹவுஸ் இந்த வீட்டோட சேர்ந்து இருக்க லைட் ஹவுஸ் ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க மேலே போய் நிற்கிறது அது தனி போர்ஷன் ஒன்று. அதுக்கப்புறம் உள்ளார இன்டீரியர் வந்து அது தனி. புரியுது உங்களுக்கு? உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த லைட் ஹவுஸ் உள்ளார வந்து அதுக்கு வந்து அது தனி. அது மொத்தம் 4 இது மேட்ச் பண்ணியிருக்கும். அது வந்து சொல்லும்போது வியப்பா இருக்கு. ஸ்பெஷலி அந்த வீடோட டிசைனே நல்லா இருக்கும். பாவாடா கட்டி படிக்க முடியல வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த ஒரு வீடு குதிச்சா அப்படியே கரெக்டாக பெட்டுக்குள்ளே தான் குதிக்கணும். அதே மாதிரி செட்டாக இருந்தாலும் ஒரு 50 பேர் சேர்ந்து மேலே கொக்கரக்கோ பாட்டு காட்டினாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த என்டையர் ப்ராசஸுமே அந்த செட்டுக்கான நாட்கள் எவ்வளோ வேலையாட்கள் இருந்தாங்க, எத்தனை ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்து அதில்? இல்லை, ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் தான் எப்போதுமே. அதுக்கு மேலே அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வேலை நடந்தது. 2 மாதம் அந்த ஷூட்டிங் 1 மாதம் மேலே நடந்தது. 2 மாதம் வேலை நடந்தது. அது அந்தளவு ஸ்ட்ராங். நீங்கள் சொல்கிறது 50 பேருக்கு 200 பேருன்னா கூட அந்த இது ஒன்றும் ஆகாது. அந்தளவு ஸ்ட்ராங்காக பக்காவாக மேலே பிளாட்ஃபார்ம் போட்டு அவ்வளோ செட்டும் மேலே வெறும் கீழே இருந்து எடுக்கலை, கீழே இருந்து வந்து செட்டு போடல, மேலே ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் அடிச்சுட்டு அந்த அவ்வளோ ஏரியாவுக்கும் அவ்வளோ அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்றுனது. 2வது மேலே இருந்தால் கீழே அந்த சியோட பார்டர் அந்த லைன் தெரியணும். இந்த மாதிரி வந்து ஒன்று. இது டே நைட்டு எல்லாமே. நான் பயங்கர வெயில் காலம். பட் எதுவுமே சிரமம்னு சொல்ல முடியாதுங்க. ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணால் எதுவும் சிரமம் கிடையாது. ஓகே, எல்லாருமே அந்த அர்ஜுனவேலு சாங்கை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் யூட்டர்ன் போட்டு ஹீரோயினுக்கு ஒரு சாங் ஓப்பனிங் சாங்குப்பா அப்படிங்கும்போது ஷல்லா அப்படி அந்த பாட்டோட லிரிக்ஸ்லேயே த்ரிஷாவோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க. ஒரு குறும்புக்கார பொண்ணு, ஆனால் அதிரப்பள்ளி ஃபால்ஸில் கூட எட்டி பார்க்குற அளவுக்கு தைரியசாலியான ஒரு பொண்ணு. பாட்டோட இடையிலேயே சில விஷயங்கள் இந்த பாட்டில் அவங்களோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பண்ண மாதிரியே இந்த பாட்டில் அர்ஜுனர்விலோட பாட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டோட இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ஃபோக்கஸ்டாக விஜய் சார் என்ன பண்ண போகிறோம், அடுத்து இவங்களை கூட்டு வந்துருக்குமே அப்படின்னு இருக்கும். மான்டாஜஸாக பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்ல தனலட்சுமி என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எதனால வந்து முத்துப்பாண்டி இவங்களை துரத்துறாங்க என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலுமே தைரியசாலியான பையன் தான், கராத்தெல்லாம் கத்திருக்கான். அவன் சாதாரண நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு பையன் கிடையாது. நீங்க முதல்ல காட்டின மாதிரி விளையாட்டு பையன்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் தைரியசாலி பையன் தான் அப்படின்ட்டு 2 பாட்லயுமே கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், பிளாஷ்பேக்ல ஸ்டோரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த ஐடியா சொல்லுங்க சார். லைக் ஒரு பாட்டு பட் வெறும் பாட்டா மட்டும் இருக்கக்கூடாது, அதுல எமோஷன்ஸ் இருக்கணும், பிளாஷ்பேக் வேல்யூஸ் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா அது வந்து டைரக்டரோட ஐடியா தான். அது வந்து ஏன்னா அதுக்குள்ளே வந்து என்னென்ன வரணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது அவர் தான். அதை வந்து எப்படி கதைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது. 2வது அந்த ஜீப்பில் அர்ஜுனர்வில் போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் ஓப்பனில் தான் போயிருப்பாங்க. அது ஒன்றும் க்ளோஸ் ஜீப் கிடையாது. ஓப்பனில் இருந்தால் கூட
அந்த சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் வந்து கிரில் வரும். அது என்னன்னா பர்பஸாக போட்டதுன்னா புரியுது அவங்களுக்கு. அந்த மேலே எப்படி ஐடியா பண்ணுறதுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு வந்து மேலே வந்து ஒரு மெஷ் வச்சேன். என்னென்னா மேலே டாப் லைட் வரும்போது அவங்க மேலே வந்து அந்த சாங் ஃபுல்லாகவே டாப் லைட் தான் ஷூட் பண்ணோம். பண்ணுறப்போ வந்து அந்த ஷேடோ வர்றப்போ என்னங்கன்னா இவங்க அவங்க ட்ராப் ஆகிருக்காங்க. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் எவ்வளோ உலகத்தில் ஃப்ரீயாக போனால் கூட அவங்க வந்து ஒரு இதில் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து அது அர்த்தமாக இருக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சவுண்ட் இல்லாமல் எடிட் பண்ணாமல் ரஷ்ஷு பார்க்கும்போதே உங்களுக்கு படத்தோட மூடு வரணும், சீன் புரியணும்னு நினைப்பேன். அதுதான் வந்து ஷுலாக கதை சொல்கிறதுங்கிறது எதுவுமே இல்லாமல் வந்து பக்காவாக புரியணும். அந்தளவுக்கு நம்ம கதையை உள்வாங்கி நம்ம பண்ணுறது தான் வந்து விஷயம். அதெல்லாம் அதோட வெளிப்பாடு தான் அது வந்து. ஓகே, த்ரிஷாவுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் அந்த படத்தில் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி பெரிய படங்கள் வெளிவந்து த்ரிஷாவை எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாங் வைக்கிறோம். இப்போ வரைக்குமே அவங்க அம்மாட்ட அது பொம்மைமா அப்படின்னாலும் அதை நம்புற அளவுக்கு அவங்கள காட்டுறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் மறுபடியும் ஒயிட் ஷல்வார் போட்டு தான் பெரும்பாலும் நடிக்க வைக்கிறோம். ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ இது 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண கலரு அவங்களுக்கு அந்த படம் ஃபுல்லாமே. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே த்ரிஷாவை நீங்கள் யாருமே எந்த படத்தில் வேணால் அழகாக காட்டக்கூடாதா அப்படின்னே முடிவு பண்ணி பண்ணதா? இல்லை அப்படி கிடையாது. நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படித்தானே ஆடியன்ஸ் பார்ப்போம். நம்ம எப்படி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நம்மளோட வந்து எஸ்தெட்டிக் சென்ஸ் ரசனை என்னவா இருக்குது அப்படின்றது தான். அதுதான் வந்து ஸ்க்ரீனில் வரப்போகுது. அதுவும் அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது. யாரும் சஜஷன் சொல்கிறதுக்கு கூட அது வாய்ப்பே கிடையாது. சஜஷன் தேவையில்லை, அது வேறு விஷயம். டைரக்டர் சஜஷன் தவிர மற்ற யார் சஜஷன் நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இது அமைஞ்சது. அப்போல்லாம் வந்து மானிட்டர் கிடையாது ஒன்றுங்க. அதை பற்றின டைரக்டரும் கவலைப்படல. எனக்கு மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் இருந்ததுனால நான் அந்த மாதிரி வந்து ஒன்று பண்ணணும். அது நடந்தது. அதுக்கு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. விஜய் சாரும் சரி, யாருக்கும் மேக்கப் கிடையாது. புரியுது அவங்களுக்கு. அந்த பொம்மைன்னு சொன்னீங்களே அந்த ஷார்ட்ல மாத்திரம் தான் கொஞ்சம் டச் பண்ணது. ஏன்னா பொம்மை எப்படி இருக்கும், முழு அதுக்காக தான் டச் பண்ணதே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையோட அந்த ஒரிஜினல் ஸ்கின் ஹோல்ஸோட அப்படி தான் இருப்பாங்க ஆர்டிஸ்ட்லாம். எந்த விதமான விஜய்க்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 3 படத்துக்கும் மேக்கப் கிடையாது. ஓகே, உங்களுடைய ஸ்பாட் லொகேஷன்ஸ்ல இந்த அதிரப்பள்ளிங்கிறது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அது த்ரிஷாக்கா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுக்கா இருந்தாலும் சரி, அது ஒரு நம்ம யோசிக்கலாம், நம்ம இது விஷுவலாக, பட் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் இருக்கணும்ல. தைரியமா நம்ம பண்ணணும். ஏங்க நான் இப்பதாங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாம I'll believe you கோபிநாத், I'll do it அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸோட பண்றது அதிரப்பள்ளியில கண்டிப்பா. வேட்டைக்காரன்ல வந்து அந்த ஜம்ப் பண்ற சீக்வன்ஸ் தான் அது. அந்த இடத்துல வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு ஒரு டெக்னிக் கிடையாது. அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணுன்றப்போ யூஸ்வலாக அவங்க ஸ்டண்ட் ஆட்கள், ஸ்டண்ட்மேன், மற்ற ஃபைட்டர்ஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு அதே பழக்கம். அது அந்த விஷயத்தை ஈஸியாக பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணுறது வேறு விஷயம். நம்ம நார்மல் பர்சன் பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட அந்த இடத்துல அந்த எட்ஜில் போய் நான் மீட்டர் ரீட் பண்ணுற மாதிரி நிற்பேன். மீட்டர் எடுத்துகிட்டு போய் ரீட் பண்ணிவிட்டு எல்லாம் காலில் அந்த வழுக்காதா எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கோபி சார் போய் நிற்கிறாரு, நம்ம நிற்க முடியாது அந்த இடத்துல அப்படின்றது அந்த வழுக்காமல் மாத்திரம் பார்த்து சேஃப்டி செக் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருங்க ஓட்டுற வண்டிகள் எல்லாமே என்ன பண்ணுவார்னா, தனுஷார் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கும் தனுஷார் படம் இல்லைன்னா கூட எல்லாத்தையும் அவங்க ஹீரோ ஓட்டுற வண்டிகள் எல்லாமே நான் பர்சனலாக போய் செக் பண்ணுவேன். வந்து அது இப்போ குருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் எல்லாமே நம்ம அது மாதிரி இதில் ஜிப்சி எல்லாமே இன்ஜின் இது பிரேக் எப்படி இருக்குது, கரெக்டாக சேஃபாக இருக்குமா என்ன, எல்லாத்தையும் நம்பிக்கை வந்த பிறகு தான் அவங்கள ஏற விடுவேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம வேலையாக அப்படி இல்லாமல் நம்ம டோட்டலாக ஒரு டீம் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம ஃப்ரேமில் இருக்கப்போ அவங்க எவ்வளோ தெரிவாங்க என்ன அப்படின்றது தெரியும். எங்கே வந்து மார்க் கொடுத்துருப்போம், எங்கே நிற்பாங்க அப்படின்றது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பார்ட் ஆஃப் தி ஜாப் தான் ஒழிய மற்றபடி நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லா வேலையும் பார்க்கலாம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.